ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே! வெல்கம் டு வே டு கோப். நான் உங்கள் அருள். இன்னைக்கு நம்ப பாடம் 5 கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்புல அத்தியாயம் 5 கிரியேட்டிங் பிரசன்டேஷன் விளக்க காட்சிகளை உருவாக்குதல். இது ஒன்றும் இல்லை, அதாவது பிபிடி சொல்லுவோம்ல, பவர் பாயிண்ட், அதுதான். ஓகேங்களா? பிபிடி தான் இப்படி ப்ரெசன்டேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த லெசன் 4வது லெசன் 3வது லெசன் சேம் தான். ஓகேங்களா? நிறைய காமனான சிமிலியரான டேட்டாஸ் தான் இருக்கும். ஸோ 3வது லெசன்லேயே நான் போதுமான கொஷின்ஸ் எல்லாமே காமனாக சிமிலியராக பொதுவான கொஷின் எல்லாத்தையுமே நான் 3வது லெசன்லேயே ஒரு 33 கொஷினுக்கு மேலே நான் செட் பண்ணி வீடியோ போட்டாச்சு. ஓகேங்களா? இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்கோ, ப்ரெசன்டேஷனுக்கு மட்டும் தனியாக என்ன இருக்கோ அதே தான் போட்டிருப்பேன். ஸோ கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. 3வது லெசனில் இருக்கும். ஓகேங்களா? இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட்டு, அதாவது கிரியேட் நியூ டாக்குமெண்ட்டு, ஓப்பன் ஏ எக்ஸிஸ்டிங் ஃபைலு, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு, கிளிப் ஆர்ட்டு, கிளிப் போர்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா பை சார்ட்டு, விளக்கப்படம், இந்த மாதிரி காமனான விஷயங்கள் இந்த 3 லெசனுக்குமே இருக்கும். ஓகேங்களா? 3வது லெசன், 4வது லெசன், 5வது லெசன். ஸோ 3வது லெசன்லேயே எல்லாத்தையும் மோஸ்ட்லியாக கவர் பண்ணி போட்டிருப்பேன். அந்த லெசனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ 5வது லெசனுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் போகலாம். ஓகேங்களா? உங்களோட செமஸ்டருக்கு முன்னாடி எல்லா லெசனுக்கும் ஃபுல்லாக போட முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. கம்ப்யூட்டர் முடிச்சு கொடுத்துறோம். ஆல்ரெடி நிதி கணக்கியலும் நிதி மேலாண்மை, ஓகேங்களா, மேலாண்மை மற்றும் நிர்வாகம், அதுக்கும் ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்தது கணினி ஃபுல்லாகிடும். கருத்தியலும் சட்டமும் ஃபுல் பண்ண முடியாது. அதுக்காக எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம். ஏன்னா நாங்கள் இப்போது வீடியோ மேக் பண்ணுற இடத்துல வீட்டில் இருக்கிறதால மெட்டீரியல் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கருத்தியலுக்கும் சட்டத்துக்கும் ஃபுல் பண்ண முடியாது. அகைன் மீதி 3 பாடத்துக்கான இதை நாங்கள் ஃபுல் பண்ணி கொடுத்துறோம். ஓகேங்களா? 8வது லெசன் இதில் கணினி மேலாண்மை 8வது லெசன் டேலி தான். ஓகேங்களா? நீங்கள் நிதி கணக்கியல் படித்தாலும் டேலி பார்த்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அது நான் அந்த லெசன் போடும்போது சொல்கிறேன். இப்போ இந்த லெசனுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், எம்எஸ் பவர் பாயிண்ட் கோப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அதான் விளக்க காட்சிகள். ஓகேங்களா? பவர் பாயிண்ட் தான் விளக்க காட்சிகள் சொல்கிறாங்க. விடை விளக்க காட்சிகள் ப்ரெசன்டேஷன். 2வது கொஷின் பவர் பாயிண்டில் உள்ள 2 வகையான ஸ்லைடு நோக்குநிலைகள் யாவை? ஸ்லைடு ஓரியன்டேஷன், நோக்குநிலைனா ஓரியன்டேஷன். வேர்டுக்கும் அதே தான், எக்ஸலுக்கும் அதே தான், இப்போது பவர் பாயிண்ட்டுக்கு அதே தான். ஓரியன்டேஷன் செங்குத்து மற்றும் கிடைமட்டம், போர்ட்ரேட் மற்றும் லேண்ட்ஸ்கேப். கொஷின் மறுபடியும் படிக்கிறேன். பவர் பாயிண்டில் உள்ள 2 வகையான ஸ்லைடு நோக்குநிலைகள், ஸ்லைடு ஓரியன்டேஷன் யாவை? விடை செங்குத்து மற்றும் கிடைமட்டம், போர்ட்ரேட் மற்றும் லேண்ட்ஸ்கேப். நம்ம லேண்ட்ஸ்கேப்பு போர்ட்ரேட் சொல்கிறோம்ல, அதுதான். ஓகேங்களா? அதுதான் நோக்குநிலை, ஓரியன்டேஷன் தான். அடுத்தது 3வது ஸ்லைடு ஷோ ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா F5. ஓகேங்களா? இது புக்கில் இருக்காது, வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைடு ஷோ ஷார்ட்கட் கீ F5. ஓகேங்களா? 4வது கொஷின் ஸ்லைடில் உள்ள உரை, டெக்ஸ்ட் அல்லது பொருட்கள் தோன்றுவதற்கும் மறைவதற்கும் எது பயன்படுத்தப்படுகின்றன? அனிமேஷன். ஓகேங்களா? இப்போ கீழ்கண்டவற்றில் எதில் அனிமேஷனை பயன்படுத்த முடியும்னா பவர் பாயிண்டில் தான் அனிமேஷன் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி பவர் பாயிண்டில் அனிமேஷனை பயன்படுத்த முடியும்னா பயன்படுத்த முடியும். 5வது கொஷின் ஒரு ஸ்லைடில் இருந்து மற்றொரு ஸ்லைடிற்கு முன்னேறும் போது ஏற்படும் இயக்க விளைவு, மூமெண்ட் எஃபெக்ட், எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா டிரான்சிஷன் டு திஸ் ஸ்லைடு. இந்த கொஷின் எஸ்ஆர்பி 2025 கேட்ட கொஷின். ஓகேங்களா? 2025 கேட்ட கொஷின். எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து 20 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி 15 to 17 கொஷின் நம்ம கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பில் இருந்தே கேட்டுருவாங்க. நீங்கள் லைன் பை லைன் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 6வது கொஷின் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் கோப்பின் நீட்டிப்பு, ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பொதுவாக என்னவாக இருக்கும்னா .pptx. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பேசிக். ஓகேங்களா? நான் இன்டர்வியூவில் ஒரு கம்பெனிக்கு போனேன். அந்த கம்பெனியோட இன்டர்வியூவில் கூட ப்ரைவேட் கம்பெனியில் அந்த ஓனர் என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, ஒவ்வொரு ஃபைலுக்கும் நம்ம என்னன்னு போட்டு சேவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ டாக்குமெண்ட்னா என்னன்னு சேவ் பண்ணுவோம், இப்போது
வேர்ட்ல ஒரு ஃபைல் சேவ் பண்றோம்னா, அது எப்படி சேவ் ஆகும்? பிடிஎஃப்பா ஒரு ஃபைல சேவ் பண்றோம்னா, எப்படி சேவ் ஆகும்? அ பவர் பாயிண்ட்ல ஒரு ஃபைல சேவ் பண்றோம்னா, அந்த ஃபைல் எப்படி இருக்கும்? அந்த ஃபைலோட நேம் லாஸ்ட்ல எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டாரு. ஓகேங்களா? ஸோ, அப்ப எனக்கு தெரிஞ்சது தான். ஸோ, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காமனான ஒண்ணு தான். பவர் பாயிண்ட்னா டாட் பிபிடி எக்ஸ். இதுக்கு முன்னாடி எக்ஸலுக்கு என்னன்றத நான் சொல்லியிருப்பேன். அத பார்த்துக்கோங்க. பிடிஎஃப்னா பிடிஎஃப்னு வரும். டாக்குமெண்ட்னா வேர்ட்னா டாட் டிஓசின்னு அப்படி வரும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் பேசிக். 7வது கொஸ்டின். பயன்படுத்தப்பட்ட அனிமேஷன் விளைவுகளை இறுதி செய்வதற்கு முன் சரிபார்க்க எது உதவுகிறது? அப்படின்னா, ப்ரிவ்யூ. விடை ப்ரிவ்யூ முன்னோட்டம். ஓகேங்களா? ப்ரிவ்யூ முன்னோட்டம். அதான் முன்பு சரிபார்க்கன்னு போட்டிருக்குல்ல. அப்ப முன்னாடியே பார்க்கணும்னா ப்ரிவ்யூ. முன்னாடியே பார்த்துக்கலாம். இதுதான் இந்த பவர் பாயிண்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது. மத்தபடி காமனா ஓப்பன் எ எக்ஸிஸ்டிங் ஃபைல், வொர்க்கிங் என்வைரன்மென்ட், கிரியேட்டிங் எ நியூ டாக்குமென்ட், கண்ட்ரோல் பிளஸ் அதான் அ ஓ நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றது, அதுக்கப்புறம் கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, கிளிப் ஆர்ட்டு, கிளிப் போர்டு, இன்னும் காமனானது எது இருக்கோ 3வது லெசன்லயே கவர் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த லெசன தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.